அனைவருக்கும் வணக்கம். சுவையான அவரைக்காய் காரக்குழம்பு செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க. கடாயில் தேவையான அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கினேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 காஞ்ச மிளகாய், ஒரு 7-8 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன் இடித்து. நான் 3 வெங்காயம் 3 தக்காளி எடுத்துக்கிட்டேன் கட் பண்ணி. இப்போ வெங்காயத்துக்குடைய தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி எடுத்து வச்ச தக்காளி சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பை சேர்த்துட்டு வெங்காய தக்காளியை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கின பிறகு நான் அவரைக்காயை கட் பண்ணி சுத்தமாக கழுவி எடுத்துக்கிட்டேன் தேவையான அளவுக்கு. இப்போ அவரைக்காயை சேர்த்துக்கிறேன். அவரைக்காயை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். காய் நல்லா வெந்து வரணும். ஒரு 1/4 ஹவருக்கு மூடி போட்டு வச்சுக்கலாம். 1/4 ஹவர் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். காய் நல்லா வெந்து வந்துருச்சு. காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3 ஸ்பூன் அளவுக்கு நான் வீட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடுறேன். நான் தேவையான அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். திக்காக வேணும்னா தண்ணியை கம்மி பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுடுறேன். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சு வரணுங்க. இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 1/4 ஹவருக்கு நல்லா கொதிச்சு வரணும். 1/4 ஹவர் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவிக்கலாம். அருமையான சுவையான அவரைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தான். தேங்க்யூ. ஃபாலோ மீ.